ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட், ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட் பார்க்க போறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில்லே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க நீங்க உள்ள. ரிஸ்க் ரிவார்ட், ஓகேங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட் அப்படிங்கிற மாரி நான் சொல்றது எதுக்குன்னா, நெறைய பேர் வந்து என்ன பண்ணா ரிஸ்க் ரிவார்ட்னா என்னன்னே தெரியாம மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. அவங்க வந்து ரிஸ்க் எடுக்குறாங்கன்னா, இப்போ அவங்க வந்து ஒரு ரூ. 1000 ரிஸ்க் வச்சு ஒரு ட்ரேட் எடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. நம்மளோட ரிஸ்க் வந்து ரூ. 1000 அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு வந்து எப்படி இந்த ரூ. 1000 தான் நம்மளோட ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க வந்து என்ன பண்றாங்க, வாராங்க மார்க்கெட்ல ஒரு ரூ. 500 ரூ. 600 எடுக்குறாங்களா மார்க்கெட்ட, ரூ. 500 ரூ. 600 எடுத்துட்டு மார்க்கெட் விட்டு எக்ஸிட் ஆயிரணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. பட் அதுவே அவங்களோட ரிஸ்க்ன்னு வரும்போது ரூ. 1000 ரூ. 1200 1300 1400 மீன்ஸ் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரிஸ்க் ரிவார்ட்னா என்னன்னே தெரியாம அவங்க வந்து ரூ. 1000 மேல லாஸ் போனாலும் அவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நான் நெறைய பேர பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நெறைய பேர் என்ட்ட கேட்டுக்கிட்டும் இருக்கிறாங்க. நான் வந்து நல்ல நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்றேன். மார்க்கெட் வந்து நான் வந்து நல்லா அனலைசிஸ் பண்ணிக்கிறேன். பட் மார்க்கெட்ல வந்து என்னால வெயிட் பண்ண முடியல. ஓகேங்களா? என்ன வந்து வெயிட் பண்ண முடியல. நான் வந்து ஒரு ரூ. 500 ரூ. 600 ப்ராஃபிட் பார்த்துட்டாலே நான் வந்து மார்க்கெட் விட்டு வெளிய போயிடுறேன். அதே மாதிரி ரூ. 1000 ரூ. 1200 லாஸ் வரும்போது என்னால வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க 2 பேருன்னு இல்ல. நம்ம வீடியோ பார்க்குறவங்க நெறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ கிரியேட் பண்றதுக்கு அவங்களுக்காண்டி தான். ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட பெய்ட் மெம்பர்ஸ் லைக் வந்து நம்ம ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் கிளாஸ்ல தான் அவங்களுக்கு இத பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க வந்து லாஸ்ட் வீக் அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க வந்து ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நான் என்ன நெனச்சேன்னா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பார்ட், ஓகேங்களா? இந்த பார்ட்ட நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ட்ரேடிங்ல வந்து நீங்க வந்து சர்வை பண்ணிக்கலாம், ஓகேங்க. ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியாது. ஓகே. நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்க மாட்டீங்க. ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேடிங்கா இருப்பீங்க. அப்படி இல்லன்னா வர்ற ப்ராஃபிட்ட மார்க்கெட்டுக்கு குடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஓகே. இன்னைக்கு ப்ராஃபிட் எடுக்குறீங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட்ல குடுத்துருவீங்க. அப்புறம் நாளைக்கு ப்ராஃபிட் எடுக்குறீங்கன்னா, நாள மறுநாள் ப்ராஃபிட் எடுப்பீங்க. அப்புறம் 2 நாள் ப்ராஃபிட்டும் ஒரே நாள்ல குடுத்துட்டு போற மாரி மார்க்கெட்டுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த விஷயம் கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணனா, இந்த மார்க்கெட்ல நீங்க அதிக டைம் நீங்க வந்து சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ நீங்க நல்லா சர்வைவ் பண்ணணும். இந்த மார்க்கெட்ல நான் வந்து ஸ்டே பண்ணணும். ஸோ லாங் டர்மா நான் பார்க்குறேன் மார்க்கெட்ட. அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா லாங் டர்ம் நான் வந்து சொல்றது வந்து எப்பவுமே ஒரு லாங் டர்முக்கு தான் சொல்லுவேன். ஓகே. எப்பவுமே ஒரு ஷார்ட் டர்முக்கு நான் சொல்ல மாட்டேன். ஷார்ட் டர்ம்னா இன்னைக்கும், நாளைக்கும், நாள மறுநாள் அப்படிங்கிற மாரி அந்த மாரி விஷயம் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்றது எப்படின்னா, எப்பவுமே ஒரு லாங் டர்மா தான் இருக்கும். ஓகே. இந்த விஷயத்த நீங்க லாங் டர்மா ஃபாலோ பண்ணீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா நீங்க மார்க்கெட்ல இருந்து காசு எடுக்கலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த மந்த் நீங்க ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட்ல இருந்து போலாம். ஓகேங்களா? ஸோ அது சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன இந்த ரிஸ்க் ரிவார்ட பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு மாரி கேட்டீங்கன்னா, வீடியோ பாருங்க. அந்த ரிஸ்க் ரிவார்ட், ஓகே. ரிஸ்க் ரிவார்ட்னா என்ன அப்படிங்கிற மாரி நான் சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. ஓகேங்களா? நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. உங்ககிட்ட வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் இருக்குது. ஓகே. ஒரு சர்டைன் அமௌண்ட் உங்க கையில இருக்குது. அந்த அமௌண்ட் வச்சு நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். ஓகே. பிசினஸ் பத்தி உங்களுக்கு வந்து ஐடியா இல்ல. பட் என்னன்னா, உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். ஆனா, உங்க கையில காசு இருக்குது. ஓரளவுக்கு நம்மகிட்ட தேவையான அளவுக்கு நம்மகிட்ட கையில கையில வந்து ஒரு காசு இருக்குது. ஒரு காசு எவ்வளோன்னா, ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து அவங்க வந்து ஒரு 5,00,000 வச்சிருக்காங்க. நீங்க ஒரு 5,00,000 வச்சிருக்கீங்க. அப்படி இப்போ நான் உங்களே சொல்றேன். ஓகே. நீங்க ஒரு ₹5,00,000 கையில வச்சிருக்கீங்க. இந்த 5,00,000 வச்சு நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். ஓகே. ஸோ நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கும்போது என்ன நினைக்கிறீங்கன்னா, நமக்கு வந்து இந்த பிசினஸ் பத்தி நாலேட்ஜ் தெரியாது. ஓகே. இந்த பிசினஸ் பத்தி நமக்கு வந்து எந்த ஒரு நாலேட்ஜும் கிடையாது. கையில 5,00,000 இருக்குது. ஸோ பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 5,00,000ல 1,00,000 மட்டும் தனியா எடுப்பாங்க. ஓகேங்களா? எப்படி இந்த 1,00,000 மட்டும் தனியா எடுப்பாங்க. 1,00,000 எடுத்து இந்த 1,00,000 பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. இந்த 1,00,000 பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 1 இயர் இந்த 1 இயர் அந்த பிசினஸ்ல வந்து எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாரி ஃபுல்லா கத்துக்கிடுவாங்க. ஓகே. 1,00,000 வச்சு நீங்க வந்து இப்போ ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. சம்வேர் நீங்க வந்து ஏதோ ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறீங்க. இல்ல ஏதோ ஒரு அ ஃபேன்சி ஸ்டோரோ இல்ல அப்படியோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணுவீங்க, ₹1,00,000 வந்து இந்த அ பீப்பிள் ஹையர் பண்றது, அப்புறம் அட்வர்டைஸ்மென்ட் அது இதுன்னு நீங்க நெறைய செலவழிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 1,00,000 இதில இன்வெஸ்ட் பண்ணி, இவங்க வந்து இவங்க வந்து அந்த பிசினஸ் என்ன பண்ணி கத்துக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 1,00,000 எதுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாரி கேட்டீங்கன்னா, அவங்க கையில தான் 5,00,000 இருக்குது. ஏன் 5,00,000 இன்வெஸ்ட் பண்ணாம ஏன் 1,00,000 இன்வெஸ்ட் பண்றாங்க? அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம். ஓகே. 5,00,000 இன்வெஸ்ட் பண்ணாம எதுக்கு 1,00,000 மட்டும் யூஸ் பண்றாங்க? ஸோ இந்த விஷயம் இதுதாங்க ரிஸ்க் ரிவார்ட் அப்படிங்கிற மாரி சொல்றது. ஓகேங்களா? இது உங்களுக்கு கரெக்ட்டா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதுன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. நான் ரிஸ்க் ரிஸ்க் ரிவார்ட் வந்து எப்படி ஸோ இதுக்கு அடுத்து வந்து நான் இன்னும் வேற வீடியோ நான் நெறைய கன்டென்ட் வச்சிருக்கிறேன்.
ஓகே. ஸோ ஒவ்வொரு கன்டென்ட்டா உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே. இப்போ இந்த 5 லேக்ஸ் வச்சு இவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். எதுக்கு 1 லேக் வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க? இவங்களுக்கு வந்து தெரியுது. ஓகே. இப்போ நம்ம ஏதாவது ஒரு காசு நம்ம கொண்டு வரோம்னா, அதுல வந்து 100% ரிஸ்க் இருக்குது. ஓகே. இப்போ இந்த 1 லேக் இப்போ இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த 1 லேக் போறதுக்கு இவங்களுக்கு தெரியும். இந்த 1 லேக்கும் போறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. என்னது? இந்த 1 லேக் ரூபீஸும் போறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ரூ. 5,00,000 கொண்டு வராங்கன்னா, இவங்க கிட்ட இப்போ 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, இவங்க கிட்ட எவ்வளோ இருக்குது? ஒரு 4 லேக் ரூபீஸ் இருக்குது அப்படிங்கிற மாரி வச்சுக்கிடுங்க. ஓகே. எப்படி? பேக்கப்க்கு இவங்க கிட்ட 4 லேக் ரூபீஸ் இருக்குது. ஸோ இவங்களோட மைண்ட் செட்ல என்ன இருக்கும்னா, இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, 1 லேக் தானே. ஓகே. ஒரு 1 லேக் போனா போகட்டும். நம்மகிட்ட ஒரு 4 லேக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 4 லேக் இருக்கிற பட்சத்தில, நம்ம வந்து இன்கேஸ் நம்மளோட இந்த பிசினஸ்ல வந்து லைக் ஏதாவது சம் ரீசன் இந்த பிசினஸ் வந்து ஒழுங்கா போகல, இல்ல இது வந்து கொஞ்சம் ஒழுங்கா பிக்கப் ஆவல அப்படிங்கிற பட்சத்தில நமக்கு வந்து ஒரு பேக்கப் பிளான் இருக்குது. 4 லேக்ஸ் வச்சு நம்ம ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ இந்த 4 லேக்ஸ் வச்சு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 1 லேக் ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த 1 லேக்ல இப்போ ஒரு வருஷத்தில இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் வரல. ஓகேங்களா? ஒரு எப்படி? இந்த 1 லேக்க யூஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து ஒரு பெருசா ப்ராஃபிட் வரல. ஸோ இந்த ப்ராஃபிட் வராத பட்சத்தில இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லாஸ் சின்னதா ஒரு ரூ. 1,00,000 போட்டிருக்காங்கன்னா, ஒரு 30,000 40,000 ரூபீஸ் லாஸ்ல இருக்கிறாங்க. ஒரு வருஷத்தில. ஓகேங்களா? அப்படின்னு நினைச்சுக்கிடுங்க. இப்போ இந்த ஒரு வருஷத்தில இவங்க லாஸ்ல இருக்காங்கன்னா, கண்டிப்பா இவங்க வந்து நெறைய விஷயம் கத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே. ஒண்ணுமே தெரியாம ரூ. 5,00,000 கொண்டு வந்து, இவங்க வந்து ரூ. 1,00,000 போட்டு, கண்டிப்பா இதுலருந்து ஏதாவது ஒரு நாலேட்ஜ் எடுத்திருப்பாங்க. ஓகே. இந்த பிசினஸ எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில இவங்க வந்து ஒரு நாலேட்ஜ் எடுத்திருப்பாங்க. ஸோ நாலேட்ஜ் எடுத்தோனே இவங்க என்ன பண்றாங்க, ஒரு 20, 30,000 லாஸ்ல இருக்கும்போது, இவங்க வந்து என்ன பண்றாங்க, திருப்பி அடுத்த வருஷம் இவங்க கையில எவ்வளோ இருக்கு? 4 லேக்ஸ் ரூபீஸ் இன்னும் கையில வச்சிருக்காங்க. ஓகே. 4 லேக்ஸ் ரூபீஸ் இவங்க கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஸோ நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து இந்த பிசினஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் காசு போடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு 50,000 போடுறாங்க அப்படின்னு நினச்சுக்கிடுங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா இவங்க வந்து ₹50,000 ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணி இந்த பிசினஸ்ல வந்து லாஸ்ட் இயர்ல என்னென்ன தப்புலாம் பண்ணணுமோ, அந்த தப்பெல்லாம் இவங்க இந்த இந்த வருஷத்துல அவங்க ரிகவர் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. ரிகவர்னா நம்ம லாஸ்ட் இயர் என்னென்னலாம் தப்பு பண்ணோம், லைக் பிசினஸ்ல என்னென்னலாம் நம்ம மிஸ்டேக் பண்ணோமோ, அந்த மிஸ்டேக்லாம் இந்த இதுல நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாரி. லைக் அவங்க லாஸ்ட் இயர் வந்து ஒரு கரெக்ட்டான அட்வர்டைஸ்மென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே. கஸ்டமர புரிஞ்சுகிட அவங்க வந்து புரிஞ்சுக்கிட முடியாம இருந்திருக்கும். லைக் அவங்களுக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஓகே. ஸோ இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். கஸ்டமர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க. ஓகே. கஸ்டமர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்ம என்ன கஸ்டமருக்கு குடுக்குறோம். அதே மாரி அவங்களுக்கு வந்து ஃபண்ட் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபண்டுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஓகே. அவங்க கிட்ட கையில வந்து காசு இருக்குது. ஸோ இப்போ வந்து அவங்க 50,000 ஆட் பண்றாங்க. அதே மாரி இன்னும் அதே வருஷத்துல இன்னும் 50,000 எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாங்க. ஓகே. 50, 50 அவங்களுக்கு வந்து ஒரு 1 லேக் ரூபீஸ் இன்னும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. இந்த 1 லேக் ஆட் பண்ணதுக்கப்புறம், இவங்களோட கேப்பிட்டல் வந்து இப்ப என்ன ஆயிட்டு, இவங்க வந்து இப்போ ஒண்ணுமே தெரியாம மார்க்கெட்ல வந்தாங்க. 5 லேக்ஸ் கொண்டு வந்தாங்க. 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் அவங்க வந்து திருப்பி 1 லேக் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம், அவங்க வந்து என்ன இருக்கிறாங்க, அவங்க ஓரளவுக்கு வந்து எப்படியும் 1 வருஷத்துல கத்துக்கிட்டாங்கன்னா, அடுத்த வருஷத்துல கண்டிப்பா அவங்க வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில நான் சொல்ல வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இத வந்து இவங்க வந்து கரெக்ட்டா ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்றாங்க. ஓகேங்களா? பிசினஸ் பண்றவங்க எப்பவுமே கரெக்ட்டா ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பேக்கப்ல வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும். ஓகே. இப்போ இந்த அமௌண்ட் அவங்களுக்கு போனாலும் ஓரளவுக்கு, அவங்க கிட்ட கையில என்ன இருந்துச்சுன்னா, ஒரு பேக்கப் அமௌண்ட் இருந்துச்சு. ஓகே. அவங்க கிட்ட ஒரு கரெக்ட்டான ஒரு பேக்கப் அமௌண்ட் இருந்துச்சு. ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் வந்து போட்டு அந்த பிசினஸ் வந்து எப்படியோ கொண்டு போய்ட்டாங்க. ஓகே. இது கொண்டு போனதுக்கு அப்புறமும் அவங்க கையில எவ்வளோ இருக்கு? ₹3,00,000 அவங்க பிளஸ்ல தான் இருக்கிறாங்க. மீன்ஸ் அவங்க வந்து இந்த அந்த அவங்க நெனச்சிருந்தாங்கன்னா, இந்த 5,00,000த்தையும் போட்டு, இந்த 5,00,000த்தையும் அவங்க இந்த எப்படியும் ரிஸ்க்ன்னு தெரியும். ஒரு பிசினஸ்னா அதில கண்டிப்பா ஒரு ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிற மாரி எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே. அந்த ரிஸ்க்க வந்து இவங்க வந்து மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டாங்க. கரெக்ட்டா இல்லையா? ஓகே. இந்த பிசினஸ்ல இவங்க 5,00,000 போட்டு இந்த 5,00,000ம் லாஸ் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு பிசினஸ் இருக்குன்னா, அந்த பிசினஸ்ல ஒரு 100% ரிஸ்க் இருக்கும். அதே மாதிரி இப்போ 5,00,000 இந்த 5,00,000த்தையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ அடுத்த நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்களுக்கு இதில வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவங்க கையில வந்து காசு இருந்திருக்காது. கரெக்ட்டா இல்லையா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் சர்டைன் அமௌண்ட் மட்டும் ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சர்டைன் அமௌண்ட் ரிஸ்க் எடுக்கும்போது, அவங்க கையில இன்னும் கையில அவங்க அவங்க கையில ₹3,00,000 இன்னும் பிளஸ்ல இருக்குது. ஓகே. இன்னும் அவங்க வந்து மைனஸ் ஆவல. ஒரு 2,00,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்க கையில ₹3,00,000 இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. ஓகே. ஸோ இதே மாரி தான் நம்ம ட்ரேடிங்ல வந்து நெறைய மிஸ்டேக் பண்றோம். நெறைய மிஸ்டேக்னா இப்போ அவங்க வாராங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ள இப்போ நெறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். இப்போ மார்க்கெட்டுக்குள்ள வாராங்கன்னா, டைரக்ட்டா அவங்க வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ள வராங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ள என்ன பண்றாங்கன்னா,
அவங்க வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்க்குள்ள இப்போ ஒரு ரூ. 1,00,000 எக்ஸாம்பிளுக்கு அவங்க கொண்டு வராங்கன்னு வச்சுக்கிடுங்க. எவ்வளோ ₹1,00,000 கொண்டு வராங்கன்னா, அந்த 1,00,000யும் மார்க்கெட் கிட்ட காமிச்சிடுறாங்க. ஓகேங்களா? மார்க்கெட்ல ₹1,00,000ம் மார்க்கெட்ல காமிச்சிடுறாங்க. என்ட்ட இந்த ₹1,00,000 இருக்குது. ஓகே. என்ட்ட இந்த ₹1,00,000 இருக்குது அப்படிங்கிற டீமேட் அக்கவுண்ட்ல காமிச்சிடுறாங்கன்னா எப்படின்னா, இந்த 1,00,000 டீமேட் அக்கவுண்ட்ல ஆட் பண்ணிடுறாங்க. ஓகே. ஸோ நீங்க இப்போ பிகினரா இருக்கீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த 1,00,000 நீங்க கையில வச்சிருக்கீங்கன்னா, இந்த 1,00,000 வந்து நீங்க மார்க்கெட் கிட்ட காமிக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த 1,00,000 மார்க்கெட் கிட்ட காமிக்கக்கூடாது. ஏன்னு சொல்றேன்னா, ஏன்னா நீங்க இப்போ 1,00,000 கொண்டு வரீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களோட சைக்காலஜி வந்து எப்படி இருக்கும்னா, இந்த 1,00,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து காசு சம்பாதிப்போம் அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்க்கு வருவீங்க. ஸோ இந்த 1,00,000 அப்படிங்கிற பட்சத்தில, இந்த 1,00,000க்கு லாஸ் ஆகும்னா, இந்த 1,00,000 நீங்க ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அடுத்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்காது. ஓகேங்களா? இந்த 1,00,000மும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட காசு கம்மியா இருக்கும். அதுவே நான் சொல்ற ரிஸ்க் ரிவார்ட் நீங்க கரெக்ட்டா மேனேஜ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டும் உங்களுக்கு புரிஞ்ச மாரி ஆயிரும். லைக் நீங்க வந்து மார்க்கெட்ல நீங்க கன்சிஸ்டன்ட்டா வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க வந்து ஒரு 10 ட்ரேட் உங்களுக்கு உங்க ஃபேவர்ல போகலனாலும் 11வது ட்ரேட் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கணும். ஓகே. இப்போ நீங்க 1,00,000 வச்சிருக்கீங்கன்னா, நீங்க வந்து மார்க்கெட்ல எவ்வளோ தெரியுமா கொண்டு வரணும்? மார்க்கெட்ல உங்க டீமேட் அக்கவுண்ட்ல எவ்வளோ தெரியுமா காமிக்கணும்? ரூ. 10,000 ₹10,000 ஓகேங்களா? இந்த ₹10,000 மட்டும் தான் நம்ம மார்க்கெட் கிட்ட காமிக்கணும். இந்த 10,000ல நம்ம சிங்கிள் லாட்ல வேலை செய்யணும். ஓகேங்களா? சிங்கிள் லாட்ல வேலை செய்யும்போது என்ன நடக்கும்னா, ரிஸ்க் ரிவார்ட்னா ரூ. 10,000 மார்க்கெட்டுக்கு கொண்டு வாரீங்க. ஓகே. இந்த ரூ. 10,000ல நம்மளோட ரிஸ்க் வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம இப்போ ஒரு சிங்கிள் லாட்ல வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம்னா, இப்போ ஒரு சிங்கிள் லாட்ல நம்ம வந்து வேலை செய்றோம். ஓகே. இந்த சிங்கிள் லாட்ல நம்ம வந்து ஒரு ட்ரேட் வந்து பஞ்ச் பண்றோம்னு வச்சுக்கிடுங்க. ₹100க்கு ஒரு ட்ரேட் பஞ்ச் பண்றோம். ₹100க்கு ஒரு ட்ரேட் பஞ்ச் பண்றோம்னா, இதுல வந்து நமக்கு வந்து டிஃபைன்டா இருக்கணும். ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நமக்கு வந்து தெரியணும். நம்மளோட ரிஸ்க் என்ன அப்படிங்கிற மாரி நமக்கு வந்து தெரிஞ்சே ஆகணும். ஓகே. ஸோ ரிஸ்க் என்ன அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி லைக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரிஸ்க் வந்து ரூ. 10. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் வந்து இத சொல்றதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஸோ நீங்க வந்து இத வந்து நீங்க இப்படி கிடையாது ரூ. 10 ரிஸ்க்லாம் வைக்க முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லாதீங்க. இப்போ நான் சொல்றது இப்போ நான் ரூ. 1000ன்னு சொல்லி இதுல வந்து ரூ. 100 கூட சொல்லலாம். ஓகே. ஸோ நான் வந்து சின்ன சின்னதா நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து யாரும் அவ்வளோ பெரிய ட்ரேட் எடுக்கிறவங்க யாரும் கிடையாது. ஓகேங்களா? ஒரு 100 லாட் 1000 லாட்ல ட்ரேட் எடுக்கிறவங்க யாரும் கிடையாது. நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னா, கண்டிப்பா அவங்க வந்து 1 லாட், 10 லாட், 5 லாட்ல ட்ரேட் பண்றவங்களா தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ அதனால நம்ம வந்து எவ்வளோ சின்ன அமௌண்ட்ல சொல்லிக் குடுக்குறோமோ, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஓகேங்களா? ரூ. 10 ரிஸ்க் எடுக்காங்கன்னா, அவங்களோட ரிவார்ட் வந்து எவ்வளோ இருக்கும்னா, அவங்களோட ரிவார்ட் வந்து ரூ. 130 இருக்கும். ஓகே. எவ்வளோ? ரூ. 130 அவங்களோட ரிவார்டா இருக்கும். அதுவே அவங்க இப்போ அவங்க ஃபேவர்ல ட்ரேட் போய்க்கிட்டு இருக்குன்னா, அவங்க ரூ. 130 அவங்களோட எடுத்தாங்கன்னா, அவங்க ரூ. 130ல ப்ராஃபிட் எடுப்பாங்க. அதுவே அவங்க ட்ரேட் வந்து அவங்க ஃபேவர்ல போகாம, அவங்க ரிவர்ஸ்ல போச்சுன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ₹90ல எக்ஸிட் ஆயிருவாங்க மார்க்கெட்ல. ரூ. 100க்கு ட்ரேட் பஞ்ச் பண்றாங்க. ரூ. 10 லாஸ் எடுத்துட்டு மார்க்கெட்ல ₹90 திருப்பி அடுத்த ட்ரேட் எடுக்க கொண்டு போறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து என்னன்னா, இதோட ரிஸ்க் ரிவார்ட் அப்படிங்கிற மாரி சொல்றப்போ, இது வந்து 1:3 ரிஸ்க் ரிவார்ட் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். ஓகே. ரிஸ்க் ரிவார்ட் வந்து நெறைய விஷயம் இருக்குது. ரிஸ்க் ரிவார்ட்ல ரிஸ்க் ரிவார்ட் வந்து 1:1 ஓகே. 1:1 1:2 1:2 சாரி ஒழுங்கா ட்ரா ஆகல. 1:2 அப்புறம் இன்னொன்னு வந்து 1:3 ஓகேங்களா? 1:3 ஓகே. ஸோ இதுல வந்து பெஸ்ட்டான ரிஸ்க் ரிவார்ட் அப்படின்னு சொல்லப்போனா, எப்பவுமே என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பிரிஃபர் பண்றது வந்து நீங்க 1:3 ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ நீங்க 1:3 ட்ரை பண்ணும்போது என்ன நடக்கும்னா, 1:3 ட்ரை பண்ணும்போது என்ன நடக்கும்னா, லைக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேட் எடுக்குறீங்க. இப்போ ஒரு ட்ரேட் நீங்க பஞ்ச் பண்றீங்க. அது வந்து ரூ. 100 ஓகே. ரூ. 100ல நீங்க பஞ்ச் பண்றீங்க. உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 10 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாரி நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே. இந்த 10 பாயிண்ட்ஸ் நம்மளோட ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி நீங்க ஒரு 3 ட்ரேட் எடுக்குறீங்க. ஓகேங்களா? 3 ட்ரேடும் உங்களுக்கு வந்து உங்களோட அகைன்ஸ்ட் தான் ட்ரேட் போயிட்டு. ஓகே. நீங்க வந்து மேல போகும்னு நெனச்சீங்க. மார்க்கெட் வந்து என்ன பண்ணுச்சு? அகைன்ஸ்ட் தான் போயிட்டு. ஓகே. 3 தடவ நீங்க லாஸ் பண்ணும்போது உங்களோட லாஸ் வந்து எவ்வளோ ஆகுதுன்னா ரூ. 30 ஓகே. ரூ. 30 ஆகுற பட்சத்துல, ஓகே. நீங்க 3 ட்ரேட் எடுக்குறீங்க. 3 ட்ரேட்ல லாஸ் ஆயி உங்களுக்கு ரூ. 10 ரூ. 10 ரூ. 10ங்கிற பட்சத்துல ரூ. 30 உங்களுக்கு லாஸ் ஆகுது. அதுவே நீங்க 1:3 ரிஸ்க் ரிவார்ட ஃபாலோ பண்ணி, நீங்க இன்னொரு 4த் ட்ரேட் எடுக்குறீங்க. ஓகேங்களா? எப்படி 4த் ட்ரேட் எடுக்குறீங்க. இந்த 4த் ட்ரேடு நீங்க வந்து உங்களோட சிஸ்டம ஃபாலோ பண்ணி, கரெக்ட்டான ரிஸ்க் ரிவார்ட ஃபாலோ பண்ணி, நீங்க வந்து ட்ரேட் எடுக்கும்போது, இந்த 4வது ட்ரேட்ல இந்த ரூ. 30 இருக்குல்ல
இந்த ரூ. 30 லூஸ் பண்ண ட்ரேடு ஒரு சிங்கிள் ட்ரேட்ல நீங்க வந்து ரூ. 30 எடுக்கலாம். ஓகேங்களா? சிங்கிள் ட்ரேட்ல இந்த ரூ. 30 வந்து ரிகவர் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த சிங்கிள் 3 ட்ரேட் எடுக்கும்போது லாஸ் 3 ட்ரேட் நீங்க வந்து தப்பா இருந்தீங்க. ஆனா 4வது ஒரு ட்ரேட் எடுக்கும்போது நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இந்த எடுத்த லாஸ நீங்க வந்து இதுல ரிகவர் பண்ணிடுறீங்க. கரெக்ட்டா இல்லையா? நீங்க எடுத்த லாஸ் வந்து இதுல ரிகவர் ஆயிருது. அதுக்கு அடுத்தது நீங்க எத்தன ட்ரேட் எடுக்குறீங்களோ, அது வந்து உங்களோட ப்ராஃபிட்டா தான் இருக்கும். ஓகே. ஸோ, அதனால எப்பவுமே ரிஸ்க் ரிவார்ட வந்து நீங்க மெயின்டெயின் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்போ அவங்க ரூ. 10 ரிஸ்க்ன்னு நெனச்சுக்கிட்டு மனசுல வச்சுக்கிடுறாங்க. எப்படின்னா, இந்த ரூ. 10 வந்துட்டுனா, நான் இந்த ரூ. 10 ரிஸ்க் வச்சு ரூ. 10 போயிட்டுனா, நான் வந்து மார்க்கெட் விட்டு எக்ஸிட் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி. பட் என்ன பண்ணா மார்க்கெட் வந்து ரூ. 10 கீழ இறங்குமா, அவங்க வந்து மைண்ட் செட்ல என்ன நெனைப்பாங்க, சரி ரூ. 10 தானே போச்சு, இன்னொரு ரூ. 10 எடுத்துக்கலாம். ஓகே, இன்னொரு ரூ. 10 வந்தோனே நம்ம மார்க்கெட்லருந்து எக்ஸிட் ஆயிரலாம். ரூ. 10 ரூ. 20 ஆயிரும். ரூ. 20 ரூ. 30 ஆயிரும். அதே மாரி நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த ரூ. 10 ரூ. 20 ரூ. 30 இது வந்து டைம் டிகேலயே குறைஞ்சிரும் சரியா? இது வந்து மார்க்கெட் வந்து டைம் டிகேலயே போயிரும். இப்ப நீங்க நெறைய நேரம் மார்க்கெட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த டைம் டிகேவே இந்த அமௌண்ட்ட கிரியேட் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு மைனஸா ஆரம்பிச்சுரும். மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நீங்க சார்ட்ல பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சார்ட்ல வந்து உங்களோட காஸ்ட் டூ காஸ்ட்ல தான் மார்க்கெட் இருக்கும். ஓகே. இந்த இடத்துல தான் காஸ்ட் டூ காஸ்ட்ல தான் மார்க்கெட் சுத்திக்கிட்டு இருக்கும். பட் பிரீமியம் சார்ட்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா போய்க்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா போய்க்கிட்டு இருக்கும். இந்த 10, 20 பாயிண்ட் அப்படியே குறைஞ்சிரும். ஸோ, அதே மாதிரி இவங்க இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கும்போது, ரிஸ்க்க வந்து நம்ம சின்னதா வைக்கணும். ரிவார்ட வந்து எப்பவுமே பெருசா வைக்கணும். ஸோ, இந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் எடுக்கிறதுனால என்ன நடக்கும்னா, நம்ம வந்து மார்க்கெட்ல வந்து லாங் டர்மா வேலை பார்க்க முடியும். நான் உங்களுக்கு அதுக்கு தான் சின்ன எக்ஸாம்பிள் மேல சொல்லியிருந்தேன். எப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும்போது அவங்க வந்து எவ்வளோ கரெக்ட்டா இருக்கிறாங்க. ஒரு ரிஸ்க் எடுக்கும்போது இப்போ அவங்க கையில வந்து பேக்கப்க்கு என்ன இருந்துச்சு, அவங்க கையில வந்து பேக்கப்க்கு வந்து ஒரு அமௌண்ட் இருந்துச்சு. கரெக்ட்டா இல்லையா? இப்போ அவங்க 5,00,000 கையில வச்சு அந்த ரூ. 5,00,000 அவங்க நெனச்சிருந்தாங்கன்னா, ரிஸ்க் எடுத்திருக்கலாம். அந்த ரூ. 5,00,000 முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்? அந்த பிசினஸே மூடிட்டு தான் வெளிய போயிருக்கணும். ஓகே. ஸோ அதே மாரி அவங்க கரெக்ட்டா ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்ணதுனால தான் அவங்க வந்து அந்த மார்க்கெட்ல வெயிட் பண்ண முடிஞ்சது. அவங்க வந்து அந்த பிசினஸ்ல வந்து ஸ்டிக்கா இருக்க முடிஞ்சது. ஸோ தட் அவங்களுக்கு வந்து 1 இயர், 2 இயர், 3 இயர், 3 இயர் தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ப்ராஃபிட்டே வந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 5 டூ 6 ஒரு 6 பாயிண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? 6 பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த 6 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ நான் தர போறேன். நான் இப்போ சொன்னது தான் நான் உங்களுக்கு 6 பாயிண்ட்ல வந்து ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்னா 6 பாயிண்ட்ஸ். நான் வந்து ரிஸ்க் ரிவார்ட பத்தி ரொம்பனா நான் இந்த இந்த லெவல் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஓகே. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து இதெல்லாம் கெயின் பண்ணது. கால்குலேஷன், இம்பார்ட்டன்ட், ரிஸ்க் மேனேஜ்மென்ட், ட்ரேட் பிளானிங், சைக்காலஜி, இம்பாக்ட், பேக் டெஸ்டிங். ஓகேங்களா? ஸோ இதில ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து இதில கால்குலேஷன். ஓகே. நம்ம இப்போ ஒரு கால்குலேஷன் இப்போ வித்தவுட் கால்குலேஷன் வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாதுங்க. இப்போ நீங்க மார்க்கெட்ல வாரீங்க. ஓகேங்களா? மார்க்கெட்ல வாரீங்க, வந்தோனே ஒரு ட்ரேட் எடுக்குறீங்க. ஓகே. ஒரு ட்ரேட் பஞ்ச் பண்றீங்க. அந்த ட்ரேட்ல உங்களுக்கு ரிஸ்க் தெரியாது. ஓகே. ரிவார்ட் என்னன்னு தெரியாது. ஓகே. அப்புறம் மனி மேனேஜ்மென்ட் என்னன்னு தெரியாது. ஓகே. நீங்க எதுவுமே தெரியாம மார்க்கெட்டுக்குள்ள வாரீங்க. எந்த ஒரு கால்குலேஷனும் கிடையாது. ஒரு ரூ. 500 ப்ராஃபிட் வந்தா போதும் எனக்கு. ரூ. 1000 ப்ராஃபிட் வந்தா போதும். அப்படிங்கிற மைண்ட் செட்ல வாரீங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். எப்பவுமே ஒரு கால்குலேட்டடா இருக்கணும். கால்குலேஷன்னா இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட ரிஸ்க் என்னன்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ரிஸ்க் வந்து நான் வந்து ரூ. 100 ரிஸ்க் எடுக்கிறேன்னா, ஸோ என்னோட ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்கணும்? ரூ. 300 என்னோட ப்ராஃபிட்டா இருக்கணும். ஓகே. ஸோ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். பின்னாடி உங்களுக்கு எப்படி சொல்லியிருப்பேன்னா, நம்ம ரூ. 10 ரிஸ்க் எடுக்கிறோம்னா, நம்மளோட ப்ராஃபிட் வந்து ரூ. 30 இருக்கணும். ஓகே. இப்போ அதே மாரி தான் இந்த கால்குலேஷன் இல்லன்னா, நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து ரொம்ப நாள் வேலை செய்ய முடியாது. ஓகேங்களா? இந்த கால்குலேஷன் வந்து உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த மாரி கால்குலேஷன்லாம் கரெக்ட்டா இருக்கணும். நான் வந்து ரூ. 100 ரிஸ்க் எடுக்கிறேன்னா, ரூ. 100 ரிஸ்க் எடுக்கிறோம்னா, என்னோட கால்குலேஷன் வந்து ரூ. 300 ப்ராஃபிட் வரணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து எக்ஸிட் ஆக மாட்டேன். 200 வந்தாலும் நான் எக்ஸிட் ஆக மாட்டேன். 250 வந்தாலும் நான் எக்ஸிட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட் செட்ல நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிறணும். ஓகேங்களா? உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் கால்குலேஷன் வந்து கரெக்ட்டா இருக்குன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி 250 வந்தாலும் நீங்க எக்ஸிட் ஆகக்கூடாது. நம்ம வந்து அப்பதான் ரிஸ்க் ரிவார்ட் நீங்க கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட் மெயின்டெய்னிங் பாசிட்டிவ் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஓகேங்களா? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து இப்போ நீங்க வந்து ஒரு செட்டப்ல வேலை செஞ்சுகிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? அது வந்து மினிமம் உங்களுக்கு வந்து அதிகபட்சமான ப்ராஃபிட் குடுக்குற மாரி செட்டப்ல வேலை பார்க்கணும். ஓகேங்களா? மார்க்கெட்ல நெறைய செட்டப் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஓகேங்களா? அதுலருந்து நமக்கு என்ன தேவைன்னா, ஒரே ஒரு செட்டப் தேவ. அந்த ஒரு செட்டப் நமக்கு வந்து ஹைலி பாசிபிள் இருக்கணும். மினிமம் அது வந்து 1:3 மினிமம் குடுக்கணும்.
மினிமம் வந்து அது வந்து மினிமம் 1:3 வந்து ரிஸ்க் ரிவார்ட் வந்து குடுக்கணும். ஓகே. நான் பின்னாடி சொன்னதுக்கு காரணமும் அதான். நம்ம வந்து மினிமம் எடுக்கிறது வந்து 1:3 ஓகேங்களா? 1:3க்கு மேலயும் மார்க்கெட் போகணும். ஓகே. அந்த மாரி செட்டப் தான் நம்ம வந்து அதிகமா ஃபாலோ பண்ணணும். 1:2 நீங்க வந்து தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க 1:10 அப்படிங்கிற மாதிரி. நீங்க நம்ம லைவ்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம வந்து அதுல லைவ்ல வந்து இன்னும் கிளியரா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சொல்லிக் குடுப்போம். ஏன்னா, ஆஃப்லைன் மார்க்கெட்ல வந்து யார் வேணாலும், எது வேணாலும் கத்துக் குடுக்கலாம். ஓகேங்களா? ஆஃப்லைன் மார்க்கெட்ல கத்துக் குடுக்கும்போது வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு 100% அப்படிங்கிற மாரி தான் தெரியும். பட் லைவ் மார்க்கெட்ல நம்மளோட மைண்ட் செட் இருக்கு தெரியுமா? டோட்டலி சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? நீங்க 1:3 அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. பட் லைவ் மார்க்கெட்ல வந்து உங்களால உட்கார முடியாது. எப்படின்னா, ஒரு ப்ராஃபிட் வந்தோனே இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரூ. 100 ரிஸ்க், ரூ. 300 ப்ராஃபிட் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறேன். ஆனா லைவ் மார்க்கெட்ல அந்த ஃப்ளக்சுவேட் ஆகும் தெரியுமா? மார்க்கெட் மேல, கீழ, மேல, கீழ. ஸோ அந்த ஃப்ளக்சுவேட்ல வந்து நம்மளால வெயிட் பண்ண முடியாது. ஓ! வந்த ப்ராஃபிட் இதுல வந்து இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிட்டுனா, ஒருவேளை இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிட்டுனா, ஓகேங்களா? அப்படிங்கிற மாரி நமக்கு வந்து ரொம்ப வந்து அந்த பயம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எந்த மாரி ரிஸ்க் ரிவார்ட ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து கரெக்ட்டா 1:3 அதுக்கு மேல உள்ள ரிஸ்க் ரிவார்ட தான் நம்ம வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். ஓகே. 1:5 இருக்கலாம். ஓகே. 1:10 கூட குடுக்கும். நம்ம வந்து நெறைய ட்ரேட்ல வந்து நானே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இந்த ரிவார்ட்ல வந்து பார்த்தோம்னா 1:5, 1:7 அந்த மாரிலாம் ரிஸ்க் ரிவார்ட் எடுப்போம். ஓகே. நம்ம லைவ்ல ஜாயின் பண்ணாம இருக்கிறவங்க நம்ம லைவ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம லைவ்ல ஜாயின் பண்றதுனால என்னன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரீயா லர்னிங் நெறைய லர்னிங் வீடியோ நெறைய லர்னிங் உங்களுக்கு லைவ்லயே நாங்க சொல்லிக் குடுக்க முடியும். ஓகே. நம்ம லைவ்ல வந்து எதுவும் இந்த மாதிரி எதுவும் நெறைய பேர் பார்த்துருக்கேன் நான். வெறும் கமெண்ட்ஸ் மட்டும் தான் படிப்பாங்க. ஸோ நம்மளும் கமெண்ட்ஸ் படிக்கிறது தான். பட் என்னன்னா, நம்ம வந்து அதிகமா எதுல ஃபோக்கஸ் பண்றோம்னா, இந்த லர்னிங்ல ஃபோக்கஸ் பண்றோம். நெறைய பேர் இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறவங்க அவங்க வந்து எஜுகேட் பண்றதுக்கு வந்து அவங்கள அவ்வளோ காசு இருக்காது அவங்க கிட்ட. ஸோ அவங்க வந்து நம்மளோட பெய்டு வொர்க் ஷாப்ல வந்து ஜாயின் பண்ண முடியாம இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து நம்மளோட லைவ்லயே ஜாயின் பண்ணி நம்மட்ட கத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து என்னன்னா, நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மென்ட் டூல். ஓகே. The risk reward ratio server as the key tool of risk management by setting predefined risk. ப்ரீடிஃபைன்ட் ரிஸ்க்னா, இப்போ நீங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன் செகண்ட். இப்போ ப்ரீடிஃபைன்ட் ரிஸ்க்னா உங்களுக்கு முதல்லே தெரியணும். ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல உங்களோட என்ட்ரி ஆவுது. ஓகே. மார்க்கெட் இப்படி போய்க்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல நீங்க என்ட்ரி பண்றீங்க. உங்களோட ப்ரீடிஃபைன்ட் ரிஸ்க். ஓகே. இந்த இடம் தான் என்னோட ரிஸ்க் அதிகபட்சமான ரிஸ்க் எடுப்பேன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்துச்சுன்னா, நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்துட்டுனா திருப்பி நான் இந்த இடத்துலருந்து எக்ஸிட் ஆயிருவேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ப்ரீடிஃபைன்ட் எனக்கு வந்து மார்க்கெட்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சாகணும். நான் என்னோட ரிஸ்க் எவ்வளோ? என்னோட ரிவார்ட் எவ்வளோ? ஓகே. ரிவார்ட் வந்து நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. பட் ரிஸ்க்க வந்து நம்ம கண்டிப்பா இது பண்ணிக்கலாம். ஓகே. டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே. நம்மளோட எவ்வளோ லாஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் ப்ராஃபிட் வந்து எவ்வளோனாலும் எடுக்கலாம். 1:10 கூட நான் லைவ் ட்ரேட்ல காமிச்சிருக்கிறேன். 1:10 1:10 கூட ஈஸியா குடுத்துரும் மார்க்கெட். ஓகே. நம்ம இந்த ரிஸ்க்க எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படிங்கிற மாரி தான் மேட்டர். ஓகே. ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு ட்ரேடுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ரிஸ்க் வந்து டிஃபைன்டா இருக்கணும். ஓகே. இந்த இடத்துல வந்தோம்னா நான் எக்ஸிட் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மைண்ட் செட்ல வைக்கக்கூடாது. ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுரணும். என்ன பண்ணுவோம் நம்ம ஸ்டாப் லாஸ் அதுக்கு தானே நெறைய புரோக்கர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, அதுக்கு தானே ஸ்டாப் லாஸ் குடுக்குறாங்க. ஆனா அதுவே தெரியாம நெறைய பேர் மார்க்கெட்ல வேலை செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஸ்டாப் லாஸ்னா கூட என்னன்னு தெரியாம நெறைய பேர் மார்க்கெட்ல வேலை செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் குடுக்க பயப்படக்கூடாது. ஏன்னா நான் வந்து லைவ்லயும் அதுதான் அதிகமா லைவ்ல சொல்றதே அதுதான். நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் குடுக்க பயந்தீங்கன்னா மார்க்கெட்ல உங்களால இன்னும் மூவ் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாப் லாஸ் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்த வந்து இன்னும் அதிகமாக்கிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் குடுக்குறனால என்ன ஆகும்னா, நம்மளோட சைக்காலஜி லெவல்ல வந்து நம்ம வந்து பில்ட் ஆயிரும். ஓகே. இவ்வளோ ஸ்டாப் லாஸ் நம்ம தெரிஞ்சு ரிஸ்க் எடுக்கிறோம்னா, கண்டிப்பா நமக்கு வந்து பயம் இருக்காது. ஓகே. ஸோ இந்த விஷயம் தான் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் டூல் இதுதான் சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து ட்ரேட் பிளானிங். ட்ரேட் பிளானிங்கும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம பார்த்தோம்னா, பிஃபோர் என்டரிங் எ ட்ரேட், ட்ரேடர் ஆஃபன் அசஸ் த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஆஃப் டிட்டர்மைண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் ப்ராஃபிட். ஓகே. இதுல வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து தெரியணும். நம்ம வந்து எந்த மாரி செட்டப்ப நம்ம ஃபாலோ பண்றோம். இந்த செட்டப் வந்து நமக்கு வந்து ரிஸ்க் ரிவார்ட் குடுக்குமா? கரெக்ட்டான பேக் டெஸ்டிங் பண்ணியிருக்கணும். ஓகே. பேக் டெஸ்டிங்கும் நான் வாரேன். அடுத்த 6த் பாயிண்ட் வருது. 4த் பாயிண்ட் வந்து ட்ரேட் பிளானிங். இப்போ வந்து ட்ரேட் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு இடத்துல நம்ம ட்ரேட் பிளான் பண்றோம்னா, அந்த ட்ரேட பத்தி நமக்கு தெரியணும். ஓகே. இந்த ட்ரேடுக்கு வந்து பொட்டன்ஷியலா ப்ராஃபிட் குடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குதா? இந்த மாதிரி ஹைலி சான்ஸ் இருக்குதா?
அந்த மாரி பிளான் இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாரி ட்ரேடிங்ல பிளான் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீங்க சும்மா வாரீங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா 9:15க்கு ஓப்பன் ஆகும். ஓகே. 9:15க்கு ஓப்பன் ஆனோனே நெறைய பேரால வெயிட் பண்ணவே முடியாது. எப்படி? நெறைய பேரால வெயிட் பண்ணவே முடியாது. அவங்க 9:15 கேண்டில் குளோஸ் ஆனோனயே 9:16க்கு மார்க்கெட்ல குதிச்சுருவாங்க. மார்க்கெட் எந்த சைடு போனாலும் நமக்கு என்ன அப்படிங்கிற மாரி மார்க்கெட்ல குதிச்சுருவாங்க. அந்த 9:15 அவ்வளோதான். 9:16 அவங்க மார்க்கெட்ல குதிச்சுட்டாங்க. மார்க்கெட் அவங்க அகைன்ஸ்ட் ஏன்னா மார்க்கெட் வந்து 9:15லேருந்து 9:00 வரை ரொம்ப வாலடைலா இருக்கும். இதுல வந்து ட்ரேடிங் நீங்க பிளான் இல்லாம மார்க்கெட்டுக்குள்ள வந்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த டைம்லயே உங்க மார்க்கெட்ல உள்ள காசு அவ்வளோதான். ஓகே. நீங்க வந்து ஒரு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காச நீங்க 9:16க்கே நீங்க குடுத்துட்டு போன மாரி இருக்கும். அதுக்கடுத்து நீங்க மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு உங்ககிட்ட காசே இருக்காது. கரெக்ட்டா இல்லையா? ஸோ அதே மாரி ட்ரேட்ல வந்து பிளான் பண்ணியிருக்கணும். முதல்லே ப்ரீ டிஃபைன்ட் பிளானா இருக்கணும். நம்ம இந்த இடத்துல இப்போ ட்ரேட் எடுக்கிறோம்னா, நம்ம ட்ரேட் நம்ம ஃபேவர்ல போகும் அப்படிங்கிற மாரி நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஓகே. அதே மாரி கன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதே மாதிரி ட்ரேட்ல ரிஸ்க்கும் ரிவார்ட் எவ்வளோ எடுக்கணும்? ரிஸ்க் எவ்வளோ இருக்கு? அதையும் நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே. இந்த ரிஸ்க் நம்மளோட ரிவார்ட் இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிரணும். நம்மளோட ரிஸ்க் வந்து இவ்வளோ இருக்குது. அப்படிங்கிற மாரி நம்ம முதல்லயே பிளான் பண்ணி வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகே. அதே மாதிரி இப்போ அடுத்த 5த் பாயிண்ட் பார்க்க போனோம்னா, 5த் பாயிண்ட் வந்து சைக்காலஜி இம்பாக்ட். ஓகே. சைக்காலஜி இம்பாக்ட்னா இப்போ நீங்க வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. நீங்க வந்து எப்பவுமே a positive risk reward ratio can be a positive psychology impact on traders. ஓகே. இப்போ ஒரு நல்ல பாசிட்டிவான ரிஸ்க் ரிவார்ட் நீங்க மெயின்டெயின் பண்றீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு இந்த சைக்காலஜி வந்து எப்பவுமே அந்த அந்த லெவல்லயே நீங்க இருப்பீங்க. ஓகேவா? இப்போ நீங்க பாசிட்டிவான சைக்காலஜி இம்பாக்ட்னா, நான் இதுலயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 1 செகண்ட் எதுலயோ சொல்லியிருப்பேனே. 1 செகண்ட். அது இது பண்ணிட்டேன். ஓகே. ஸோ பாசிட்டிவ் சைக்காலஜி இம்பாக்ட்னா, இப்போ உங்க ரிஸ்க் ரிவார்ட் வந்து கரெக்ட்டா நீங்க மெயின்டெயின் பண்ணணும். ஓகே. A positive risk reward ratio can be a positive psychology impact on trader as instill confidence in their trading approach and help them stay disciplined during volatile market. இப்போ இந்த பாசிட்டிவ் இம்பாக்ட்னா, இதுக்கு வந்து நீங்க மினிமம் வந்து ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே. நல்ல ரிஸ்க் ரிவார்ட் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எப்படி பாசிட்டிவா இருக்கணும். எப்படி சொல்றது? ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னு சொல்லப்போனா, நீங்க எடுக்கிற ட்ரேட் வந்து உங்களுக்கு மினிமம் மினிமம் 1:3 எப்படி? மினிமம் 1:3 எனக்கு டார்கெட் குடுக்கும். அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓகே. ஸோ இது மாரி தெரிஞ்சிருக்கனால நீங்க வந்து சைக்காலஜி லெவல் இப்போ வந்து மார்க்கெட் 1:3 உங்க ரிஸ்க் ரிவார்ட் எடுக்கிறீங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து உங்க ஃபேவர்ல போய்க்கிட்டு இருக்குது. ஓகே. நீங்க அப் சைட்ல ட்ரேட் எடுத்திருக்கீங்க. மார்க்கெட் வந்து உங்க ஃபேவர்ல போயிட்டு இருக்குது. இந்த மாரி ஒரு சின்ன புல் பேக் எடுக்கும் தெரியுமா? மார்க்கெட் ஒரு லெவல்ல போயிரும். நமக்கு வந்து 1:1 ரிவார்ட் வந்து இதுல குடுத்துரும். எப்படி? 1:1 வந்து இதுல குடுத்துரும். பட் இதுக்கு அடுத்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன புல் பேக் எடுக்கும். புல் பேக் எடுக்கும்போது நமக்கு என்ன பயம் வரும்னா, இங்கருந்து ஒரு வேள மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருமோ? அப்படிங்கிற மாரி ஒரு பயம் வரும். வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்திருக்குது. அதனால தான் நான் சொல்றேன். ஓகே. எனக்கு வந்திருக்குது. நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கும் வந்திருக்குது. அவங்களும் நெறைய பேர் இந்த டவுட்ஸ் கேட்பாங்க. சார் நான் வந்து ட்ரேட் எடுப்பேன். ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பயம் வந்துருது. நம்ம ட்ரேட் வந்து நமக்கு அகைன்ஸ்ட்டா போயிருமோ? அப்படிங்கிற மாதிரி. ஓகே. நீங்க வந்து ஒரு கரெக்ட்டான செட்டப்ப ஃபாலோ பண்ணீங்கன்னா, கரெக்ட்டான செட்டப் நீங்க கரெக்ட்டான இது ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சைக்காலஜி லெவல்ல நீங்க வந்து இம்பாக்ட் ஆக மாட்டீங்க. இந்த இடத்துல ஒரு புல் பேக் எடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணும்னா, திருப்பி இங்க போகும். ஓகேங்களா? திருப்பி இந்த இடத்துல போனோம்னா, திருப்பி மார்க்கெட் கீழ வரும். ஓகே. திருப்பி இங்கருந்து மேல போகும். நீங்க பார்த்திருப்பீங்க. நம்மளோட லைவ் ட்ரேட்லயே நம்மளே நெறைய தடவ சொல்லியிருப்போம். ஓகே. இங்கருந்து மேல தான் போகும் அப்படிங்கிற மாரி நமக்கு தெரியும். நம்மளோட ட்ரேடிங் செட்டப்ல வந்து நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட ட்ரேடிங் செட்டப்ல நமக்கு வந்து அதிக லெவலான கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நம்ம அதனால அந்த ட்ரேட் விட்டு எக்ஸிட் ஆக மாட்டோம். ஓகே. நம்ம லைவ்ல நெறைய விஷயம் இந்த இந்த விஷயம் லைவ்லயே நெறைய சொல்லிக் குடுத்துருப்பேன். ஓகே. இந்த வீடியோ நான் தனியா பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வீடியோ வந்து தனியா பண்ணா தான் நெறைய பேருக்கு ரீச் ஆகும். ஓகே. லைவ்ல ஜாயின் பண்றவங்க நெறைய பேர் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ தனியா போடுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளோட ஸ்டூடண்ட்ஸும் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிடுவாங்க. பிளஸ் நம்மளோட ஸ்டூடண்ட்ஸும் இல்லாதவங்களும் இந்த வீடியோ நல்லா ஈஸியா புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஓகே. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன புல் பேக் எடுக்கும். ஸோ இந்த புல் பேக் எடுக்கும்போது இந்த இடத்துல என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ 1:3ன்னு சொன்னேன்னா, இந்த இடத்துல ரூ. 100 உங்களுக்கு ப்ராஃபிட் காமிச்சுரும். இந்த இடத்துல ரூ. 100 ப்ராஃபிட் காமிச்சுட்டு இது வந்து கீழ வருமா? சின்ன புல் பேக். ஸோ இந்த இடத்துல நெறைய பேர் பயப்படுவாங்க. அவங்களோட செட்டப் வந்து அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லாம அவங்க இந்த இடத்துல என்ன பயப்படுவாங்க. ஸோ இந்த இடத்துல நெறைய பேர் எக்ஸிட்டும் ஆயிருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன புல் பேக் பார்த்து இந்த புல் பேக்ல அவங்க வந்து எக்ஸிட்டும் ஆயிருவாங்க. எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் அவங்க அவங்க ஃபேவர்ல மார்க்கெட் போகும்.
அப்போ என்ன நினைப்பாங்க, "ஐயோ! மிஸ் பண்ணிட்டோமே!" அப்படிங்கிற மாரி நினைப்பாங்க. கரெக்ட்டா இல்லையா? ஓகே. இது கரெக்ட்டா இது கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல போய் கரெக்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்க. ஓகே. கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து தெரியும் இந்த மாரி இடத்துல இந்த மாரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத தான் நான் வந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சைக்காலஜி லெவல்ல வந்து நம்ம இம்பாக்ட் ஆக மாட்டோம். நம்ம கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜி 1:3 ரிஸ்க் ரிவார்ட் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, நம்ம வந்து கரெக்ட்டா இந்த ரிஸ்க் ரிவார்ட தான் எப்பவும் மெயின்டெயின் பண்ணணும். ஸோ இந்த மாரி மெயின்டெயின் பண்றதுனால என்ன நடக்கும்னா, நம்ம ட்ரேட் வந்து ரிவர்ஸ் ஆனாலும், நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் குடுக்க வந்து ரெடியா இருப்போம். ஓகே. இந்த மாரி ஸ்டாப் லாஸ் குடுக்க நம்ம ரெடி ஆயிட்டோம்னா, நம்ம வந்து சைக்காலஜி லெவல்ல வந்து அவ்வளோ இம்பாக்ட் ஆக மாட்டோம். ஓகே. நம்ம ஸ்டாப் லாஸ் போம்போதும் நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஓகே. ஸ்டாப் லாஸ் தானே இருக்குது. ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்ல போக தாங்க செய்யும். நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் குடுக்க ரெடியா இருக்கணும். நம்ம எவ்வளத்துக்குள்ள நம்ம ஸ்டாப் லாஸ நம்ம இக்னோர் பண்றோமோ, அவ்வளத்துக்குள்ள ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம மார்க்கெட் வந்து குடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே. நம்ம ஸ்டாப் லாஸ் குடுக்க ரெடியா இருக்கணும். ஆனா குடுக்குற ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னதா இருக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நீங்க குடுக்குற ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்ல ரொம்பவும் சின்னதா இருக்கணும். இப்போ ஒன்ஸ் நீங்க பார்த்துட்டீங்க. இப்போ வந்து நான் இதுல சொல்லியிருப்பேன். ட்ரேட் பிளானிங், இம்பார்ட்டன்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மென்ட் டூல் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து மார்க்கெட் வந்து உங்க ஃபேவர்ல போய்க்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ஃபேவர்ல போய்க்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு இடத்துல ஏதோ ஒரு அ சம் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னா, நீங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்க ரிஸ்க்க வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ ஓகே நீங்க இந்த இடத்துல நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நெனச்சத, உங்க ரிஸ்க்க சின்னதாக்கிக்கிடுங்க. உங்க ரிஸ்க்க வந்து சின்னதா எடுக்கும்போது என்ன நடக்கும்னா, உங்க ரிஸ்க் வந்து ரொம்ப சின்னதாயிரும். ஸோ ரிஸ்க் சின்னதாயிட்டுனா, உங்களோட ரிவார்ட் அதிகமாயிரும். கரெக்ட்டா இல்லையா? இப்போ உங்க ரிஸ்க் சின்னதாகும்போது, உங்க ரிவார்ட் வந்து அதிகமாயிரும். நான் 1:3ன்னு சொன்னது இப்போ அந்த ரிஸ்க்க சின்னதாக்கிட்டோம்னா, இது வந்து 1:5ஆ மாறலாம். ஓகே. ஸோ இன்னும் மேல போகுது. நம்ம மார்க்கெட் இன்னும் மேல போகுதுன்னா, நம்ம இந்த இன்னும் என்ன பண்ணலாம்? நம்ம வந்து காஸ்ட் டூ காஸ்ட்ல வச்சுக்கலாம். நம்ம நம்ம லெவல 50% தாண்டிட்டு ஓகே. நம்மளோட பிளானிங் படி நம்மளோட லெவல் வந்து 50% தாண்டிட்டுனா, நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் வந்து எப்படி ஆயிரும்னா, டோட்டலி 1:10 1:15ஆ மாறிரும். ஓகே. நம்ம நல்ல ரிஸ்க் ரிவார்ட் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, இந்த மாரி நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கூட ஆரம்பிச்சுரும். ஓகே. ஸோ இது வந்து சைக்காலஜி லெவல் ரொம்ப வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பார்ட் ஓகேங்களா? இது வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது? நெறைய பேருக்கு டிஸ்டர்ப் பண்ற பார்ட்டே இது மட்டும் தான். சைக்காலஜி இம்பாக்ட். ஏன்னா, அவங்க சைக்காலஜி லெவல்ல வந்து இதாயிருவாங்க. விழுறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்காங்கன்னா, அவங்க சைக்காலஜி லெவல்ல வந்து இம்பாக்ட் ஆயிருவாங்க. ஏன் அது சொல்றேன்னா, அவங்க வந்து ஒரு கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணுவாங்க. நாள மறுநாள் இன்னொரு ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாரி இருக்கிறவங்க கண்டிப்பா சைக்காலஜி வந்து ரொம்ப இம்பாக்ட் ஆயிருவாங்க. ஸோ சைக்காலஜியா இம்பாக்ட் ஆகக்கூடாதுன்னா, நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணுங்க. கரெக்ட்டான ரிஸ்க் ரிவார்ட் குடுக்குற ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கரெக்ட்டான ரிஸ்க் ரிவார்ட்னா மினிமம் 1:3 இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் லாஸ்ட் பேக் டெஸ்டிங். ஓகே. நீங்க எவ்வளத்துக்குள்ள உங்க ஸ்ட்ராட்டஜிய பேக் டெஸ்டிங் பண்றீங்களோ, எவ்வளத்துக்குள்ள நீங்க பேக் டெஸ்டிங் பண்றீங்களோ, இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ பேக் டெஸ்டிங்னா மினிமம் நீங்க 6 டூ 7 மந்த்ஸ்க்கு பின்னாடி நல்லா பேக் டெஸ்டிங் பண்ணியிருக்கணும் அந்த ஸ்ட்ராட்டஜிய. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு வந்து அ மினிமம் இப்போ நீங்க 10 டைம்ஸ் எடுக்குறீங்கன்னா, அதுல மினிமம் 6 டூ 7 டைம்ஸாவது அது உங்களுக்கு ப்ராஃபிட் குடுத்துருக்கணும். பேக் டெஸ்டிங் பண்ணும்போது 6 டூ 7 டைம்ஸ் அது உங்களுக்கு ப்ராஃபிட் குடுத்துருக்கணும். பிளஸ் 2, 3 டைம்ஸ் அது லாஸ் குடுத்துருக்கணும். ஓகே 2, 3 டைம்ஸ் இல்ல 4, 5 டைம்ஸ் கூட இருக்கலாம். பட் அதோட ரிவார்ட் எடுக்கிற பொட்டன்ஷியல் வந்து அதிகமா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்க எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் நான் சொல்ற மாரி எப்பவும் என்னோட கோர்ஸ் எடுங்க. என்னோட கோர்ஸ் எடுத்து அதுல அதுல நான் சொல்ற ரிஸ்க் ரிவார்ட ஃபாலோ பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். அதுல வந்து நீங்க எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். அதுல ரிஸ்க் ரிவார்ட் நீங்க கரெக்ட்டா மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட். அதனால தான் நான் இந்த வீடியோவ நான் கிரியேட் பண்றேன். ஓகே. வீடியோ கொஞ்சம் லென்த் ஆயிட்டு, ரொம்பவும் ரொம்ப லென்த் ஆயிட்டு. ஓகே. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ பேக் டெஸ்டிங் பண்ணி பாருங்க. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணாலும் கரெக்ட்டா ஒரு 6 டூ 7 மந்த்ஸ்க்கு பேக் டெஸ்டிங் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அதுல வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஹைலி பொட்டன்ஷியல் தெரியுதோ, ஹைலி பொட்டன்ஷியல் உங்களுக்கு எந்த ட்ரேட்ல தெரியும் எந்த செட்டப்ல உங்களுக்கு தெரியுதோ, அந்த செட்டப்ப நீங்க கரெக்ட்டா சூஸ் பண்ணி, இதுல வந்து ஹை ரிவார்ட் எனக்கு தெரியுது. ஓகேங்களா? இதுல வந்து மார்க்கெட் போயிடுச்சுன்னா, என்னோட ஸ்டாப் லாஸ் குடுத்துச்சுன்னா ரூ. 2 போவும். அதே ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எனக்கு ரூ. 10 வரும். அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே பாருங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தோம்னா, மினிமம் இவ்வளோ பாயிண்டாவது குடுக்கும். அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து மார்க்கெட்ல ஹைலி சக்சஸ் ஆவறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அந்த ரிஸ்க் ரிவார்ட சொன்னத நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. ஓகேங்களா? இத நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டாலே நீங்க வந்து ஆல்மோஸ்ட் மார்க்கெட்ல வந்து நீங்க காசு பெருசா சம்பாதிக்கலனாலும், நீங்க மார்க்கெட்ல பெருசா பெருசா எதுவும் விட்டுற மாட்டீங்க. ஓகேங்களா? மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, நீங்க காச எவ்வளத்துக்குள்ள காப்பாத்துறீங்களோ, அவ்வளத்துக்குள்ள மார்க்கெட் உங்கள கூடயே கூப்ட்டு போகும். நீங்க காச விட ஆரம்பிச்சுட்டீங்கன்னு நெனச்சுக்கிடுங்க, மார்க்கெட் உங்கள அந்த இடத்துலயே கழட்டி விட்டு போயிரும்.
ஓகேங்களா? மார்க்கெட் உங்கள அந்த இடத்துலயே அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து எப்பவுமே மூவ் ஆகிட்டு தாங்க இருக்கும். மார்க்கெட் இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு, நாளைக்குனா நாள மறுநாள் மார்க்கெட் வந்து எப்பவும் மூவிங்லேயே தான் இருக்கும். ஆனா, இதுல வந்து என்ன என்ன ஒரு விஷயம்னா, நம்ம தான் மார்க்கெட்ல இருக்கிறது கிடையாது. ஓகேங்களா? நம்மட்ட வந்து நம்ம மனி மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா இருக்காது நமக்கு. இருக்கிற காசெல்லாம் நம்ம ஒரே ட்ரேட்ல லூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகே. ஸோ இந்த விஷயத்த நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த விஷயத்த கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வீடியோல கரெக்ட்டா கமெண்ட் பண்ணுங்க நமக்கு. ஸோ நம்ம கமெண்ட் பண்றதுனால என்ன தெரியும்னா, நம்மளோட வீடியோ வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி நமக்கு தெரிய வரும். ஓகே. நம்மளோட ஆடியன்ஸ்க்கும் நல்லா தெரிய வரும். இந்த மாரி ஒரு இது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க நான் இந்த வீடியோல சொல்ல வந்தது அவ்வளோதான். கரெக்ட்டா ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்ணுங்க. பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அன்டில் தென் பாய்.